புதுச்சேரியை சேர்ந்த கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டியதாக தனியார் நிறுவன ஊழியரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவி பியூட்டிஷியன் மற்றும் மாடலிங்கும் செய்து வருகிறார். அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது புகைப்படங்களை பதிவேற்றியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மர்ம நபர் மிரட்டியுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் ஈடுபட்டது கடலூர் மாவட்டம் திருவாமூரை சேர்ந்த சென்னையில் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றும் ரூபத் சந்துரு என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்து செல்போனை ஆய்வு செய்ததில் மார்பிங் செய்யப்பட்ட பெண்களின் படங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி கூட உள்ளதாகவும் 2025-26ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அறையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூட உள்ளதாகவும், அன்றைய தினம் 2024-25ஆம் நிதி ஆண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்பட உள்ளதாகவும், தொடர்ந்து சபை எத்தனை நாட்கள் நடத்தப்படும் என அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் எனவும், அதனைத் தொடர்ந்து 2025-26ஆம் நிதி ஆண்டிற்கான முழு பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை முழுவதுமாக காகிதம் இல்லா தொடராக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிரவி பகுதியில் உள்ள வள்ளலார் மட திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடம் நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் புது பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இன்று காலை 5 மணிக்கு அகவல் பாராயணம், தீபாராதனை, 7 மணிக்கு சமரச சன்மார்க்க சங்க கொடி ஏற்றப்பட்டு காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு நிகழ்ச்சியில் விழாக்குழு தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு மற்றும் 7 திரை நீக்கிய ஜோதி தரிசனம் செய்தனர். புதுவையில் தனியார் பள்ளிகள் மாலை 6 மணிக்கு மேல் சிறப்பு வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வி இணை இயக்ககம் வெளியிட்டுள்ள உத்தரவில், புதுவையில் உள்ள தனியார் பள்ளிகள் வேலை நாட்களில் மாலை 6 மணிக்கு மேல் கல்வி அல்லது கூடுதல் பாடத்திட்ட வகுப்புகளை நடத்தக்கூடாது. வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் புதுவை அரசால் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நாட்களிலும் மாணவர்களை கல்வி, கூடுதல் பாடத்திட்டம் அல்லது பள்ளி தொடர்பாக பிற செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. பள்ளி நிர்வாகங்கள் இந்த அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இந்த உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து தனியார் பள்ளிகளும் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காக இந்த தகவலை ஊழியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இது உடனடியாக அமலுக்கு வருகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் பகுதியில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது. சாலை விதிகளை மீறுவோரால் ஏற்படும் விபத்துகளில் பொது சொத்துக்கள் சேதமடைவதுடன் படுகாயங்களும் உயிரிழப்புகளும் நிகழும் சூழல் உருவாகிறது. விபத்துகளினால் ஏற்படும் மரணங்களுக்கு பிரதான காரணியாக அமைவது தலையில் ஏற்படும் காயங்களே. இவை பெரும்பாலும் தலைக்கவசம் அணியாமல் செல்வதால் ஏற்படுகிறது. இத்தகைய விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென் கோபுர வீதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் தலைக்கவசம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கினார். இதில் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கண்ணபிரான், திருவரசன், ராமதாஸ், சம்பத், ராஜ்குமார், ராஜ் பிரபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். MTMS 3ஆம் கட்ட கலந்தாய்வில் பதிவு கட்டணம் செலுத்தி பங்கேற்கலாம் என சென்டாக் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள MTMS இடங்களுக்கு இதுவரை 2 கட்ட கவுன்சிலிங் நடத்தப்பட்டுள்ளது. அடுத்து 3ஆம் கட்ட கவுன்சிலிங் நடத்த சென்டாக் தயாராகி வருகிறது.
இந்த 3ஆம் கட்ட கவுன்சிலிங்கில் பங்கேற்க வரும் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பதிவு கட்டணம் செலுத்தி பெயர் பதிவு செய்ய வேண்டும். அத்துடன் அரசு ஒதுக்கீடு இடங்கள், நிர்வாக இடங்கள், தெலுங்கு, கிறிஸ்தவ சிறுபான்மையினர் சீட்டுகளில் கோர்ஸ் முன்னுரிமையை தேர்வு செய்ய வேண்டும். அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு பொது ஓபிசி, எம்பிசி, மீனவர், முஸ்லிம், பிடி, பழங்குடியினர் 1 லட்சம் ரூபாய், எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளியுடைய பிரிவினருக்கு 25,000 ரூபாய் பதிவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு, கிறிஸ்தவ உள்ளிட்ட அனைத்து நிர்வாக இடங்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் பதிவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த 3ஆம் கட்ட கவுன்சிலிங்கில் சீட் ஒதுக்கப்படாவிட்டால் பதிவு கட்டணம் திருப்பி தரப்படும். ஒருவேளை சீட் ஒதுக்கப்பட்டால் இந்த பதிவு கட்டணம் தவிர்த்து மற்ற தொகையை செலுத்தி கல்லூரியில் சேரலாம். 3ஆம் கட்ட கலந்தாய்விலும் நிரப்பாத சிறுபான்மையினர் இடங்கள் அகில இந்திய நிர்வாக இடங்களுக்கு மாற்றப்பட்டு நிரப்பப்படும் என சென்டாக் அறிவித்துள்ளது. புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் பிறந்தநாள் விழா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எம்பி வைத்தியலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் எம்டிஆர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் அவர்களின் 91வது பிறந்த நாளை ஒட்டி மடுகரை பேருந்து நிறுத்தத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எம்பி வைத்தியலிங்கம், வைத்தியநாதன் எம்எல்ஏ ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். கரியமாணிக்கம் சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த எம்டிஆர் படத்திற்கு துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தனபூபதி உட்பட கட்சி பிரமுகர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மடுகரையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவர் அம்மைநாதன், எம்டிஆர் பேரன் மோகன்ராம், வெங்கடகிருஷ்ணன், வேலாயுதம், தயாநிதி, இரிசப்பன், முருகன், பாலசுப்பிரமணியன், ராமமூர்த்தி, புண்ணியகோடி, ருக்மணி, மணிவண்ணன், இளங்கோ, கிருஷ்ணமூர்த்தி, ராதா, துரைக்கண்ணு, கோவிந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய கணினி ஆய்வக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூனியன் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய உயர்கல்வி திட்ட நிதியின் மூலமாக புதியதாக கட்டப்பட்ட புதிய கணினி ஆய்வக கட்டிடம், வகுப்பறை மற்றும் கணினி பணியாளர்களுக்கான கட்டுப்பாட்டு அறையுடன் கூடிய கட்டிடம் ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் மற்றும் உள்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சருமாகிய நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ஆய்வகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா, தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா நோக்க உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தமிழ்துறை தலைவரும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் உமா, கணினி பொறித்துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள், உதவி பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்தோ குளோபல் தலைவர்கள் மன்றம், சமூக பொருளாதார ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் ஒருங்கிணைந்து ஹைபி இன்டர்நேஷனல் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் சார்பில் குடியரசு தின விழா, பட்டமளிப்பு விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் இந்து குளோபல் தலைவர்கள் மன்றம் மற்றும் சமூக பொருளாதார ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் ஒருங்கிணைந்து ஹைபி இன்டர்நேஷனல் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் சார்பில் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் குடியரசு தின விழா, பட்டமளிப்பு விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் இந்தோ குளோபல் தலைவர் ஹக்கீம் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மத்திய அமைச்சர் சமுத்ராலா வேணுகோபால ஆச்சாரியார், மத்திய புலனாய்வுத்துறையின் துணை இயக்குநர் டாக்டர் பிபிஎல் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டாக்டர் சித்தார்த், முன்னாள் அமலாக்கத்துறை அதிகாரி டாக்டர் ஆதி நாராயணன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக தேசிய ஹஜ் கமிட்டியின் துணைத் தலைவர் டாக்டர் முனுவாரி பேகம், சமூக பொருளாதார ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் டாக்டர் ஆஸ்திரேலியா விக் கப்னே, சமூக பொருளாதார ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் டாக்டர் நாகேஸ்வர ராவ் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக பட்டியலின மாநில பொது செயலாளர் தனசேகரனுக்கு டாக்டர் அம்பேத்கர் விருதும், மாநில சிறுபான்மையினர் அணியின் பொதுச் செயலாளர் ஹமனுல்லாவிற்கு சிறந்த சமூக சேவகர் மற்றும் சிறந்த அரசியல்வாதிக்கான விருது வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னணி தலைவர்கள் மற்றும் மன்றத்தின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதுநிலை மாணவர் சேர்க்கை குறித்து வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புக்கு புதுச்சேரி அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் திருத்தியுள்ளது. அடுத்த கல்வியாண்டில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை அகில இந்திய மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் என தெரிகிறது. அடுத்த கல்வியாண்டில் மாநில அரசுகளின் உரிமைகள் பறிக்கப்பட்டு மத்திய அரசின் மருத்துவ மாணவர் சேர்க்கை கமிட்டி மூலம் நடைபெறும். இதன் மூலமாக மாநில யூனியன் பிரதேசத்தில் உள்ள மாணவர்களின் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு மேல்முறையீடு செய்து புதுச்சேரி மாணவர்களின் நலனை காக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் சில தனியார் பள்ளிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட இரவு 8 மணி வரை பள்ளி நடத்துவதும் வாரம் விடுமுறை நாட்களில் நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை மட்டுமே பள்ளிகள் இயங்க வேண்டும் என விதிமுறைகள் உள்ள நிலையில் மாலை 6 மணிக்கு மேல் வகுப்புகள் நடத்தக்கூடாது என கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையில் சரியான ஒரு புதிய அரசாணையை வெளியிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம்பேட் மற்றும் கல்மேடுபேட் ஆகிய பகுதிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் பல்வேறு பணிகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம்பேட் இடுகாட்டிற்கு செல்லும் பாதையை 8,34,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கும், கர்ம காரிய கொட்டகை 3,39,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பித்தல் பணிக்கும் மற்றும் கல்மேடுபேட் இடுகாட்டிற்கு மதில் சுவர் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைப்பதற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் இயக்குநர் இளங்கோவன், பாட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் ஜெகதல பிரதாபன், பாலச்சந்தர், மனோ, அஜித், ஸ்டீபன், மைக்கேல், மணிமாறன், பிரகாஷ், செல்வநாதன், ஐயப்பன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.